ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 உபவாசம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 665 ஆரம்பிக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவும் எக்ஸ்ட்ரீம்களை வேண்டாம் என்றுதான் சொல்கிறார். நாத்தியஸ்ய தஸ்ஸு யோகோஸ்தி ந சைகாந்தம் அனஷ்னதः யுக்தாகார சியே யோகோ பவதி துக்கஹா. பெருந்தீனி தின்கிறவனுக்கும் யோகம் வராது, ஒரேடியாக பட்டினி கிடக்கிறவனுக்கும் யோகம் வராது. யுக்தமான அளவு மிதமாக சாப்பிடுவவனுக்கே யோகம் சித்தித்து துக்கத்தை போக்கும் என்கிறார். ஒரேடியாக பல நாள் சேர்ந்தாற்போல் உண்ணாவிரதம் கிடப்பது நம் சாஸ்திர சம்மதம் அல்ல. அது ஒரே ஓய்ச்சலில் கொண்டு விட்டு மனசையும் சுத்தி பண்ணுவதற்கு பதில் ஒரேடியாக பலகீனமாக்கி பைத்தியத்திலோ ஸ்மரணை தப்புவதிலோ தான் கொண்டுவிடும். பகவத் ஸ்மரணையில் ஸ்டெடியாக நிற்க பண்ணாது. ஆனால் சாஸ்திரங்களில் சொன்னாற்போல் அவ்வப்போது ஒரு பொழுதும் 15 நாளுக்கு ஒரு முறை சுத்தோபவாசம் இருப்பது மனசை சுத்தமாக்கி திவ்ய ஸ்மரணத்தில் பலப்படுத்தி நிறுத்தி வைக்கும். ரொம்பவும் தீவிரமாகவும் ஃபோர்ஸ்டாகவும் வலுக்கட்டாயமாகவும் உபவாசாதிகளை அனுஷ்டித்தால் எல்லாம் சிதறி பிரயோஜனமில்லாமல் போய்விடும். அதனால் கிராஜுவலாக படிப்படியாக போக வேண்டும் என்பதுதான் நம் ஆச்சாரியால் கீதாச்சாரியான பகவான் இவர்களின் அபிப்பிராயம். அவர்கள் சொன்ன கான்டெக்ஸ்டில் அடியோடு நிராகரிப்பது போல் அழுத்தி சொல்லும்படியாகிவிட்டது. அதியாக போகக்கூடாது என்பதாலேயே போஜன நிவர்த்தியால் பிரயோஜனமில்லை என்று கொஞ்சம் அடித்தே ஆச்சாரியால் சொல்லிவிட்டார். பூணூல் ஒருத்தனையும் பிராமணனாக்கி விடவில்லை, ஒழுக்கம்தானே அப்படி ஆக்குகிறது என்று சொன்னால் உடனே உபநயன சம்ஸ்காரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதா? ஒன்று ஸ்லாக்கியமானது, ஆனால் அதைவிட ஸ்லாக்கியமாக இன்னொன்று இருக்கிறது என்றால் அப்பொழுது இரண்டாவதை வலியுறுத்துவதற்காக முதலாவதை கழித்து கட்டுவது போல் எக்ஸாஜரேட் பண்ணியே பேசுவது வழக்கம். பாயிண்ட் நன்றாக நம் மனசில் தைப்பதற்காக இப்படி சொல்கிறது. பிராமணனுக்கு பூணல் முக்கியமானாலும் அதைவிட ஒழுக்கம் முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பூணலே வேண்டாம், ஒழுக்கம் போதும் என்பது. திருக்குறளில் 1000 யாகத்தை விட ஒரு பிராணிக்கு கூட இம்சை செய்யாமல் இருப்பது உசத்தி என்று சொல்லியிருப்பதும் இப்படித்தான். கீதையில் இன்னொரு இடத்தில் ஒரு ஆச்சாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவே இன்னொரு ஆச்சாரத்தை மட்டம் தட்டி கழித்து கட்டி பேசியிருக்கிறார். அக்னியை விட்டுவிட்டதால் ஒருத்தன் சந்நியாசி இல்லை, கர்மாவை விட்டுவிட்டதால் ஒருத்தன் சந்நியாசி இல்லை என்று அங்கே பகவான் சொல்கிறார். ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்திர் ந சாக்ரியா. சந்நியாசிக்கு அக்னிஹோத்திரம், உபாசனம், யஜ்யம் முதலான அக்னி காரியம் எதுவும் கிடையாது. அவனுக்கு மற்ற பூஜை முதலான கர்மாக்களும் சமூக கடமையும் கூட கிடையாது. இது சகல சாஸ்திரங்களாலும் ஏற்படுத்தப்பட்ட சந்நியாசிரம தர்மமாகும். அப்படி இருக்க நிரக்னி, அக்னியை விட்டவன் அக்ரியன், கர்மா இல்லாதவன் என்பதால் ஒருத்தன் சந்நியாசி ஆகிவிட மாட்டான் என்றால் எப்படி சரியாகும்? இதற்கு ஸ்லோகத்தின் இன்னொரு வரியை, இதற்கு முந்தி வருகிற முதல் வரியை பார்க்க வேண்டும். அதிலே அனாஸ்ரிதா கர்மபலம் காரியம் கர்ம கரோதிய என்கிறார். தானாக எந்த காரியம் வந்து வாய்த்தாலும் அதை தான் பண்ணுகிறோம் என்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணிக்கொண்டு அந்த கர்மாவின் பலனை கொஞ்சம் கூட கருதாமல் இருப்பதுதான் உண்மையான சந்நியாச லட்சணம் என்பது பகவான் அபிப்பிராயம். அதைத்தான் இந்த வரியில் சொல்லியிருக்கிறார். இப்படி கர்ம பலனில் அனாசிரிதனாக இருந்து கொண்டு எவன் வாய்த்த கர்மாவை பண்ணுகிறானோ அப்படிப்பட்டவனே சந்நியாசி, அவனே யோகி. சந்நியாசி யோகீச்ச என்று முத்தாய்ப்பு வைத்துவிட்டு அப்புறம்தான் அதற்கு இன்னும் வலு கொடுப்பதற்காக ந நிரக்னிர் சாக்ரியா, நெருப்பை விட்டவனோ கர்மாவை விட்டவனோ இல்லை என்கிறார். இதற்கு சரியாக அர்த்தம் பண்ணிக்கொண்டால் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிற ஒருவன் வெறுமனே நெருப்பை விட்டேன் கர்மாவை விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சொந்த பலனை உத்தேசித்து வேலைகள் பண்ணி கொண்டிருந்தால் அது சந்நியாசமே இல்லை என்று பகவான் சொல்வதாகவே ஆகும். இவன் அக்னியை விடத்தான் வேண்டும், தான் கர்த்தா என்ற எண்ணத்தோடு கர்மா செய்வதை விடத்தான் வேண்டும். ஆனாலும் இதைவிட முக்கியம் பலனை எதிர்பார்க்காமல் பட்டுக்கொள்ளாமல் வாய்த்த கர்மாவை பண்ண வேண்டும் என்பதே அர்த்தம். உபனிஷத்திலே சொல்லியிருக்கிற அநாசகேன என்பதற்கு போஜனத்தை விட்டுவிட்டு என்றும் அர்த்தம்தான். ஆனால் அதைவிட முக்கியமான அர்த்தம்
இந்திரிய இச்சைகளை பூர்த்தி பண்ணிக்கொள்வதை விட்டுவிட்டு என்பதே ஆகும். இந்த அபிப்பிராயத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே ஆச்சாரியால் போஜனத்தை விடுவது இங்கே தாத்பரியமில்லை என்கிறார். அவ்வப்போது ஆகாரத்தை நிறுத்துவது சரீரத்துக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. ஆகார நியமங்களில் இதனால்தான் சத்வபோஜனம் என்று சாப்பிடத்தக்கதான உணவு முறையை வைத்ததோடு அந்த சத்வ போஜனமும் இல்லாத பட்டினி தினங்களாக விரத உபவாசங்களையும் சொல்லியிருக்கிறது. பண்டிகை, விரதம், ஏகாதசி சிறப்பு. பகவத் பரமாகவே பண்டிகைகள் என்று சிலதை வைத்திருப்பதோடு விரதங்கள் என்றும் சிலவற்றை வைத்திருக்கிறது. பண்டிகை என்பது நாம் ஆடை ஆபரணங்களுடன் அலங்காரம் பண்ணிக்கொண்டு பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செய்து அவன் ஆனந்தமாய் இருப்பது போகி பண்டிகை. இது அவன் பிரசாதமாக அறுசுவை உணவு சாப்பிட்டு ஆனந்தமாய் இருப்பது போகி பண்டிகை. தீபாவளி பண்டிகை மாதிரி புது வஸ்திராதிகள், அலங்காரம், பஞ்சபக்ஷ போஜனம் முதலியன இல்லாமல் வழக்கமாக சாப்பிடுகிற மாதிரி கூட இல்லாமல் நியமத்தோடு உபவாசம் இருந்து பூஜை பண்ணுவது விரதம். கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம், ரிஷி பஞ்சமி விரதம், பிரதோஷ விரதம், சோமவார விரதம், சிரவண விரதம், பிரயோவிரதம், இது எல்லாவற்றையும் விட சர்வஜன அனுஷ்டானமாக ஏகாதசி விரதம் என்று பல ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா மதங்களிலுமே ஃபீஸ்டிங், ஃபாஸ்டிங் இந்த இரண்டும் இருக்கின்றன. மற்ற விரத தினங்களிலோ பூஜைக்கு அப்புறம் ஒரு பொழுதாவது பலகாரம் பண்ணலாம் என்று இருக்கிறது. ஏகாதசியில்தான் பூர்ண உபவாசம். மற்ற விரதங்களை புராண ஆகமங்கள் சொல்கின்றன. அதில் சிவபரமான புராண ஆகமங்கள் சொல்பவைகளை வைஷ்ணவர்கள் அனுஷ்டிக்க மாட்டார்கள். வைஷ்ணவ கிரந்தங்களில் சொல்லியுள்ளதை சைவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏகாதசியோ என்றால் ஒவ்வொரு செட் மட்டும் எடுத்துக்கொள்ளும் புராண ஆகமங்களில் மட்டுமின்றி ஹிந்து என்று பெயர் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான தர்ம சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இதை சர்வ ஜன அனுஷ்டானமான விரதம் என்று சொன்னேன். விஷ்ணு நித்திரை செய்து கொண்டிருந்த போது லோகத்தை இம்சை பண்ணின ஒரு அசுரனை கொல்வதற்காக அவருடைய சரீரத்திலிருந்தே ஸ்ரீரூபமாக ஒரு சக்தி வெளியே போய் சம்மாரம் செய்துவிட்டு வந்ததாகவும் விழித்து கொண்ட பகவான் அவளுக்கே ஏகாதசி என்று பெயர் கொடுத்து இந்த ஏகாதசி விரதத்தை ஏற்படுத்தினார் என்றும் பாத்ம புராணத்தில் கதை வருகிறது. மகாவிஷ்ணு கூர்மமாகவும் தன்வந்திரியாகவும் மோகினியாகவும் அவதாரங்கள் எடுத்து க்ஷீராப்தியில் அமிர்தம் கடைய பண்ணி அதை எடுத்து கொடுத்த நாளை ஏகாதசி என்பதாலும் அதை பொதுவில் விஷ்ணு சம்பந்தமுள்ளதாக நினைக்கிறோம். ஆனால் இந்த அமிர்த மதன சமயத்தில் முதலில் உண்டான காலக்கூட விஷத்தை பரமேஸ்வரன் புஜித்ததை முன்னிட்டுதான் அன்று எவரும் சாப்பிடக்கூடாது என்று ஏற்பட்டிருப்பதாக சைவர்கள் சொல்வது உண்டு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்.